இன்னைக்கு ஸ்பெஷல் டே. ஏன்னா கமல்ஹாசன் வந்திருக்காரு. கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற ஒரு மாஸ் டயலாக் சொல்லிட்டு என்ட்ரி ஆகுறாரு. ஸோ அவர் என்ன மீனிங்ல சொல்றாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. பட் நம்ம இதுக்கு முன்னால போட்ட வீடியோல கமல்ஹாசன் சார் இந்த அர்த்தத்தெல்லாம் அடிச்சு சொல்றாருன்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அவர் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஜூலி ஓவியாவுக்கு அகேன்ஸ்டா பண்ண குள்ள நிறுத்தனத்தை வீடியோ போட்டு காமிக்க போறேன் அப்படின்றதுக்கு சிம்பாலிக்கா தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி சொன்ன மாதிரியே இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோலையும் எல்லாருக்கும் முன்னாலேயும் வச்சு ஜூலியோட முகத்திரையை கிழிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அப்ப ஜூலியோட முகத்தை கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹாரர் மூவி பார்த்த மாதிரி பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கு. ஸோ அதை விடுங்க, அது கழிச்சு விட்ட கேஸ். இன்னைக்கு நம்ம ஓவியா பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. கமல்ஹாசன் சார் இந்த வீடியோவை போட்டு காமிச்ச உடனே அவங்க ஃபேஸ்ல சந்தோஷத்தை பார்க்கணுமே, அதுக்கு ஒரு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் 2 டேஸா அவங்க அவ்வளவு மனவேதனை அனுபவிச்சிருக்காங்க. யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்ட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி ஃபீல் பண்ண நேரத்துல இந்த வீடியோவை எல்லாருக்கும் முன்னாலேயும் கமல் சார் போட்டு காட்டினது ஓவியாக்கு கொடுத்த ஒரு பெரிய சந்தோஷம் தான் நம்ம சொல்லணும். ஜூலி செஞ்ச காரியத்தை வீடியோவை பார்த்துட்டு இருந்த ஓவியா இவ்வளவு நாள் இப்படி ஒரு ஆள் கூட நம்ம பழகணும், அடி பாவி நம்பிக்கை துரோகி அப்படின்ட்டு அங்கேயே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஓவியா இப்பவாது புரிஞ்சுக்கிட்டாங்களே ஜூலிய அப்படின்ட்டு ஓவியா சொன்னதை கேட்ட உடனே வெளியில இருக்கிற ஆடியன்ஸோட விசிலும் கிளாப்ஸும் அந்த ஸ்டேஜே அரள வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் இன்னைக்கு எல்லாரும் கமல் சார்ட்ட எதிர்பார்த்தது ஜூலி செஞ்ச காரியத்தை வீடியோவா போட்டு காமிக்கணும் அப்படின்றதான். சோ அவர் மக்களோட ஆசையும் ஒரு சைடு நிறைவேற்றிட்டாரு, இன்னொரு சைடு ஓவியாவையும் சந்தோஷப்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஜூலி செஞ்ச குள்ள நிறுத்தனத்தை அங்க இருக்கிற மத்த ஹவுஸ்மேட்ஸும் பார்த்துட்டு அப்படி விரைச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. சோ இது காயத்ரி நமிதாக்கு ஒரு பெரிய ஷாக்கு தான். ஆனா இதோட ஒரு பெரிய ஷாக் நாளைக்கு காத்துட்டு இருக்கு, அது நமிதாவோட எலிமினேஷன். சோ இந்த 2 ஷாக் நியூஸ்க்கு அப்புறமாவது காயத்ரிங்கிற ஒரு மட்டமான ஜென்மம் திருந்தல அப்படின்னா அது மனுஷனா வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லைன்னு தான் சொல்லணும். சோ அதுங்கெல்லாம் ஒர்ஸ்ட் கேரக்டர், அவங்கள பத்தி நம்ம பேசவே வேண்டாம். நமக்கு மெயின் திங் ஓவியா எப்பயும் போல ஜாலியா ஃபன்னா இருக்கணும். லாஸ்ட் 2 டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு ஓவியா முகத்துல எல்லாரும் சந்தோஷத்தை பாக்குறாங்க. சோ அதை நினைச்சா ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு ஜூலி இன்னும் அடுத்து என்ன டிராமாக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் என்ன டிராமா போட்டாலும் அதுக்கு வீடியோ போட்டு காமிச்சிருவாரு கமல் சார். அதனால அவங்களோட டிராமா இன்னும் சத்தியமா செல்லுபடி ஆகாதுன்னு தான் சொல்லணும். சோ வழக்கம் போல ஓவியா இனிமே கூலா இருக்கலாம். வழக்கம் போல இதுக்கு முன்னால எப்படி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணாங்களோ அதே மாதிரி என்டர்டைன் பண்ணணும் அப்படிங்கறதான் எல்லாரோட ஆசையும். எனக்கு தெரிஞ்சு நேற்று நைட்டு ஓவியாவை அவங்க தூங்கவே விடல, அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க. பட் இன்னைக்கு கண்டிப்பா ஓவியா சந்தோஷமா டீப்பா தூங்குவாங்கன்னு தான் தோணுது. அதுவும் இல்லாம இன்னைக்கு யார் மறுபடியும் சேஃப்டி ஜோனுக்கு போறாங்க அப்படின்றதையும் கமல் சார் அனௌன்ஸ் பண்ணுவாரு. அது டெஃபினட்டா வேற யாரும் இல்ல, நம்ம ஓவியா தான். சோ இது ஒரு அடுத்த ஷாக் நியூஸா இருக்கும் அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு, குறிப்பா காயத்ரி நமிதாக்கு. நேற்று ஓவியாவை தூங்க விடல, பட் இன்னைக்கு நடந்திருக்கிற நிகழ்ச்சியை பார்த்தா இன்னைக்கு கண்டிப்பா நைட்டு காயத்ரியும் நமிதாவும் தூங்க மாட்டாங்க. ஜூலி வழக்கம் போல எங்கேயாவது கக்கூஸ்ல உட்காந்துட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம நினைச்சது போல ஓவியாக்கு நல்ல ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இனி என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்கு அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட அப்டேட்ஸை உடனே ரிசீவ் பண்ணிக்கோங்க. நன்றி.